Hey, welcome back ரசிகர்களே. நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்களுடைய திரையில் குட்டி குட்டி பால ஹலோ வீ. சரி, நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம்? டெக்ஸி எடுக்கிறது நல்லதா கெட்டது? கீர்த்திகா வந்து கெட்டது அப்படின்னு வாதாட போறாங்க. நீங்க நல்லதுன்னு வாதாடணும். இன்றைய அடுத்த நேர்கிட்ட போய்க்குவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேரு? கத்திகா. கத்திகா எங்க இருக்கீங்க? துப்பாயோ. நீங்க துப்பாயோ தான் இருக்கீங்க. ஆமா, என்ன கத்திகா படிக்கறாங்க வேலை செய்றாங்க? படிக்கிறீங்களா வேலை செய்றீங்களா? ஓ, என்ன படிக்கிறீங்க? பிபிசி. சரி, இன்னைக்கு ஏன் கூட போட்டி போட தயாரா? சரி, நீங்க ஆரம்பிங்க முதல்ல. கத்திகா. சரி. டாக்ஸி எடுக்கிறது வந்து நல்லது அப்படின்னு நீங்க சொல்ல வாதாட போறீங்க. கீர்த்திகா வந்து கெட்டது அப்படின்னு வாதாட போறாங்க. ஓகேயா? ரெடி? 15 செகண்ட். உங்களுக்கு 15 செகண்ட் 2 வாட்டி கொடுக்க போறோம். இவங்களுக்கு 15 செகண்ட் 2 வாட்டி கொடுக்க போறோம். அந்த 15 செகண்ட்ல எத்தனை பாயிண்ட் சொல்றீங்கன்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே, ரெடி கோ. டெக்ஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து நம்மள பேருந்து விட வந்து சீக்கிரமாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்து விடும். ஓகே, அப்புறம் ஓகே கீர்த்திகா வந்து கோ. டெக்ஸி எடுக்கிறது ரொம்ப கெட்டது. ஏன் டெக்ஸி எடுக்கிற மூலம் செலவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பொருளாதார பிரச்சனையை பார்த்தீங்கன்னா டெக்ஸி எடுக்கிறது ஒரு வீண் செலவு தான் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காசு வந்து பெரிய விஷயம் இல்லை. வந்து பேருந்து விட சீக்கிரமா கொண்டு போகுது. அது விட இப்பெல்லாம் வந்து லைக் இந்த நம்பருக்கு அழிச்சோன்னா எல்லா டைம் எப்போ அந்த டெக்ஸி வந்து நம்மளுக்காக வந்துடும். அப்ப நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து எடுத்துட்டு போயிடும். தெரியுமா, டெக்ஸி எடுக்கிறதுல வந்து எவ்வளவு கபோர்ட் மோனோசைட் வந்து டிலே ஆக்கப்படும். அது மட்டும் இல்லை, எமர்ல ஒரு செகண்ட் நடந்துச்சு 2 நிமிஷம் தான். பஸ்ஸுக்கு 15 நிமிஷம் வெயிட் பண்றீங்க தெரியுமா? ஆனா டெக்ஸில வந்து ரொம்ப அமைதியா நம்ம குடும்பத்தாரு இல்லாட்டி நம்ம நண்பர்கள் கூட நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனா பேருந்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சத்தமா பாட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாம பேருந்துல போறவங்க எவ்வளவு ஷோ எடுப்பீங்க. டெக்ஸில போறவங்க ரொம்ப எம்டி ஷோ நீங்க உங்களே டிஸ்பென்ஸ் பண்ணிக்கிறீங்க. பேருந்துல போனாக்கா அந்த பேருந்து சத்தம் அப்புறம் வந்து அந்த எல்லா சத்தம் நிறுத்தி ரொம்ப நேரம் போகுது. சரி, உங்க அப்பா என்ன வேலை செய்வாரு? எங்க அப்பா இல்ல. சரி, உங்க அம்மா? ஓகே, கீர்த்திகா தடுமாறிட்டாங்க. அதனால ஓகே, வெரி குட் கத்திஜா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க இந்த வார்த்தை. வெரி குட். 2 பேரும் திறமை வச்சிருந்தீங்க. ஆனா கத்திஜா நீங்க வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வர கொடுத்தீங்க. ஓகே, டக்கு வந்தீங்க. கீர்த்திகா வந்து ஒரு கட்டணம் தடுமாறினால ஒரு 5% ஸ்லிப். ஒவ்வொரு வெற்றிக்கு ஒவ்வொரு தோல்விக்கு காரணமே ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு வெற்றி தான் காரணம். அதை நாங்க சொன்னோம். ஓகே கத்திஜா, அடுத்த பாட்டு யாருக்கு ரெடி பண்ண போறீங்க? அடுத்த பாட்டு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிசிசி எல்லா பேருக்கும் என் பேரண்ட்ஸ் அப்பாக்கு என் குடும்பத்தாருக்கு எல்லா பேருக்கும் எல்லாருக்குமே பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய்.